அதுவே முருகன் அடிமை நீதிபதி யூடியூபர். ஏன் பாலமுருகா உன்னையெல்லாம் பார்த்து கொள்ள நாள் ஆச்சாடா. நீ எங்கப்பா நீ ஆளு பார்க்க முடியல. நீங்க என்னப்பா போனீங்களா? அது உட்காந்து தேடி போயிட்டேன். நீ இன்னொரு வண்டியில் போனீங்களா? ஆமாம். இப்போ பாப்பமரத்தில் இருக்கியா சிவகாசியில் இருக்கியா? போனீங்க ஏன் என்ன வேலை செய்கிறப்ப? இல்லைப்பா போன கூட சேர்ந்துக்கணும்டா. அதேப்பா போடுப்பா வாப்பா வீட்டுக்கா என்ன இப்படிப்பா வா இப்படி கூட இப்படி வீட்டு போயிடுவேன் வா. இப்படி வழி இருக்குல்ல. இந்த மாதிரி கழிவுகளை எல்லாம் பிறக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகளையும் பார்க்க வேண்டும். டீ இன்னும் சாப்பிட காசு வேணும்டா. காசு கையில் இல்லைன்னா டீக்கு ஆசைப்படக்கூடாது, காப்பிக்கு ஆசைப்படக்கூடாது. காசு படைச்ச கணவான்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து வாழ்ந்த இந்த கல்லஞ்சமான உலகத்தில் நாமெல்லாம் கஞ்சிக்கு இல்லாத காலம் இன்னும் என்னைக்கு நீங்கள் போதோ காப்பி குடிக்க கூட முடியாமல் டீ கூட குடிக்க முடியாமல் அதனால வாதையெல்லாம் இது வாடா பாலமுருகன் ஒப்பா உரக்கடை ஆனந்த் அதில் பிள்ளை உரக்கடையில் வேலை வந்தார் கணக்கு பிள்ளையா. அவர் இறந்துட்டார். அம்மா என்ன செய்கிறாங்க? அந்த மாதிரி அப்படிலாம் வாழ்ந்தவங்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் எப்படி வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி. உங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பா 100 வயசு இருக்கு. சின்னியாசர் வாழ்ந்து இறந்துட்டாரு. எங்கள் அம்மா பார்வதி அம்மா வாழ்ந்து இருப்பாருப்பா. தெரியுமில்ல? தெரியாமல் இருக்கோம். அம்மா பார்த்துருக்கீங்க. என்ன செய்வார்? கல்ல வைப்பாருல்ல. அம்மா இறைவோடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடை கட்டி தொங்க விட்டு இருக்கிறார்கள். நாம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவதற்காக இந்த மாதிரி அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் சாந்தி கிளினிக் பார்த்திங்கன்னா கொரோனா காலத்தில் நல்ல ராஜ வைத்தியம் பார்த்து மக்களை எல்லாம் காப்பாற்றினார்கள். எளிமையாக வாழக்கூடிய அந்த சாந்தி டாக்டர் நடத்தை பாராட்ட வேண்டும். ஏனென்றால் அவர்களின் கொரோனா டயத்தில் வைத்தியம் பார்க்கக்கூடாது என்று 10 நாள் கொரோனா என்று பொய்யை சொல்லி தூக்கி அமுக்கி விட்டார்கள். ஆனால் அதையும் தாண்டி மீண்டெழுந்து வந்து நான் காசுக்காக சேவை செய்யவில்லை, என் தொழிலை நான் மதித்து தெய்வமாக கருதி மக்களின் உயிர்களை மீட்டெடுக்கக்கூடிய மனித கடவுளாக மாறி என்று சொல்லி அந்த அம்மா சாந்தி டாக்டர் அவங்க நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நிறையா பேர் காப்பாற்றுவாங்க, இன்னும் காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் காப்பாற்றுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நல்ல உலகளை நான் வாழ்த்த வயதில்லை. பாலமுருகா நீ தாண்டா ஒரு காலத்தில் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தா. ஆமாம் அது ஆண்டிவட்டி சீனிவாச நகரில் ஐயங்கார் பேக்கரி பக்கத்தில் வேறு KRS காய்கறி கடை பக்கத்தில் VM கணேசன் மாமா வந்து இந்தியா 1 ATM நிறுவப்பட்டு மக்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்குறாங்க. இந்த இடத்துலலாம் அதிகாலையில் கிட்டத்தட்ட 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் கூடும் வண்ணமலர் தோட்டமாக இருக்கும். பொற்கோடியால் அக்ரி கிளினிக்கு, இங்கனக்குள்ளே சங்கர் ட்ரேடர்ஸு, இங்கனக்குள்ளே KKS, ஆண்டாள் பாலாஜி, நரசிம்மன் பூ கமிஷன் கடை, MB பூ கமிஷன் கடை, NV பெத்தனாட்சி விநாயகர் கமிஷன் கடை, SP பாஸ்கரன் கமிஷன் கடை எல்லாம் வச்சு சம்சாரிகளுடைய பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து ஏண்டா காசு இருந்தால் குறா டீ குடிப்பேன். காசு இல்லைப்பா. நீயே வேலைக்கு போய கையில் காசு இல்லையா? இந்த வச்சுக்கலாம் பார்ப்போம்டா பார்ப்பேன். இப்படி கூடி வீட்டுக்கு பார்ப்பறேன், வீட்டுக்கு போவேன். இப்படி கூடி மிதோடி போயிரு மீனாட்சி கோயில் ஏதாவது ரோடு சுற்றுறேன். பார்ப்போம். நம்மளாம் காசுக்காரன் பணக்காரன் அந்த நேரம் கூப்பிட்டு காப்பி டீ குடிப்பேன், எல்லாமே செய்வேன். அம்மா தைக்கிறாங்க எனக்குள்ள மேலே தெருவில். நீங்களாம் எங்களை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறான். இங்கே பாரு எத்தனை விளம்பர பலகை. குருதேவ் டைல்ஸ் கிரானைட்டு, அறுவடை வாட்டர் சர்வீஸு எப்பப்பா நிறைய ஆகிப்போச்சு. கூடிக்காசுன்னா பாலமுருகா நீ தாண்டா வேறு ஏடா இந்த வீடு வாடகைக்கு விடப்படும் மெத்தில்